நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள், ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி நன்மை செய்வதற்கு உண்டான அமைப்பு என்ன, அவர் தீமை செய்வதற்கு உண்டான அமைப்பு என்ன. இப்போ 6ஆம் அதிபதி தசை பொதுவாகவே வந்துட்டாலே நம்ம 6ஆம் அதிபதி தசை நடக்குது, அப்போ கடன், வம்பு, வழக்கு, நோய் இது போன்ற விஷயத்தெல்லாம் தந்துடுவார் அப்படின்னு பொதுவாக. ஏன்னா 6ஆம் இடம்னு சொன்னாலே அது ஒரு சரியில்லாத இடம். 6ஆம் இடம் தான் கடனை கொடுக்கறது, வழக்கை கொடுக்கறது, நோயை கொடுக்கறது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தினுடைய நன்மைகளும் இருக்குது. எதிரினுடைய தனலாபம், சுப கடன், கடன் வாங்கி வளர்ச்சி அடைவது, நீடித்த நிரந்தர வேலை, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் இடத்தினுடைய வழியான நல்ல பலன்கள் நடக்குமா அல்லது கெடுபல் நடக்குமா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு, லக்னாவுடைய வலுவை பொறுத்து. ஆனால் ஜென்ரலாக பொதுவாக சொல்லும்போது ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதி தசை நடைமுறை வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு 6ஆம் அதிபதி தசை நடத்த போகிறாரு, அது சரியில்லாத அமைப்பாக வரப்போகுது, அடுத்து என்ன தரப்போகிறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பய உணர்வு நம்மளுக்கு வந்துடுது. அப்போ 6ஆம் அதிபதி நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா எப்படி இருந்தால் நன்மை செய்வார்? 6ஆம் அதிபதி இது போன்ற நிலையில் இருக்கும்போது அவர் தீமையை தருவார், நன்மையை செய்ய மாட்டார். அப்போ எது போன்ற அமைப்பு அப்படிங்கிறத பார்க்குறோங்க. ஒவ்வொரு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி நமக்கு தெரியும். மேஷ லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக புதன் வரார். ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி லக்னாதிபதியே வராரு. மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக செவ்வாய் வராரு. கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக நண்பர் தான், ஆனால் குரு பகவான் 2 ஆதிபத்தியம், அதில் 6ஆம் அதிபதியாக குரு வரார். அதே 9 கூடிய பாக்கியாதிபதியாக குரு வருவார் கடக லக்னத்திற்கு. சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சனி வருவார். கன்னி லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சனி வருவார். துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக குரு வரார். விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக லக்னாதிபதியே வராரு. தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் வராரு. மகர லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக புதன் வரார். நண்பர் தான், பாக்கியாதிபதி அவர் தான், 6ஆம் அதிபதி அவர் தான். கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சந்திரன் வரார். மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சூரியன் வரார். இந்த அமைப்பில் 6ஆம் அதிபதி தசை நடத்த போகிறார். உதாரணத்திற்கு கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி தசை நடத்த போகிறார். சந்திரதசை வரப்போகுது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, பிரச்சனைகளை தந்துருமா, பாதிப்பை தரப்போதா, நோயை தரப்போதா, சந்திரன் வழியான காரகத்துவ வழிகளில் பிரச்சனை தரப்போதா, சந்திரனுடைய காரகத்துவம் தாய் வழி உறவுகள், அல்லது நோய் தொந்தரவு தரப்போறாரா, இல்லை கடனை தரப்போறாரா, வழக்கை தரப்போறா. அப்போ என்ன அமைப்பை நம்ம எடுக்கலாம்? கும்பலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் எந்த நிலையில் இருக்கின்றார், இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும். முதல்ல அந்த 6ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை என்ன, 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை என்ன, 6ஆம் அதிபதியினுடைய தன்மை என்ன. ஒரு பாவகத்தில் 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம், செவ்வாய் மட்டும் இருக்கார், சனி மட்டும் இருக்கார், ராகு மட்டும் இருக்கார், கேது மட்டும் இருக்கார். அப்போ 6ஆம் பாவகம் கெட்டு போகுது அப்படின்னா அந்த வழியான, அந்த பாவகத்தின் வழியான வரக்கூடிய கெடுபலன்கள் கெட்டு போயிடும். அந்த பாவகத்தின் வழியான வரக்கூடிய கெடுபலன்கள் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியினுடைய நிலைக்கு நீங்கள் வந்துடணும். 6ஆம் அதிபதி தசை நடத்த போகிறார் அப்படின்னா 6ஆம் அதிபதியினுடைய சுபத்துவத்தன்மை என்ன, பாவத்துவத்தன்மை என்ன, 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை என்ன. 6ஆம் அதிபதி எங்கே வேணாலும் இருக்கலாம், 6ல் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. 6ஆம் அதிபதி எங்கே வேணாலும் இருக்கலாம். 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை நம்ம பார்க்கணும், 6ஆம் அதிபதியினுடைய நிலையும் பார்க்கணும், ப்ளஸ் லக்னாதிபதியுடைய நிலைக்கு நீங்கள் வந்துடணும்.
லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காரு? லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்திருக்கின்றாரா, சுபத்துவமாக இருக்காரா? லக்னம் பலமாக இருக்கின்றதா? இப்போ உதாரணத்திற்கு கும்ப லக்னத்திற்கு 6லே சந்திரன் இருக்கட்டும், லக்னத்தில் சனியே இருக்கட்டும், ஆனால் அந்த சனி குருவோட இணைவில் இருக்காரு. அந்த சனி குருவோட இணைவில் இருக்காரு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிற நிலை சந்திரனாக இருக்கார். 6ஆம் பாவகத்தில் பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறையில் உள்ள சந்திரன். லக்னத்தில் சனி, அவர் குருவோட இணைவில் அல்லது குருவோட பார்வையில். லக்னம் பலமாக இருக்கு, லக்னாதிபதி பலமாக இருக்கார். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் தான் இருக்கார், ஆனால் வளர்பிற நிலையில் இருக்கார். அந்த சந்திரனோட ராகுவோ அல்லது கேதுவோ இணையாமல் இருக்கு. அந்த சந்திரன் பாவத்துவம் அடையாத நிலையில் வளர்பிற நிலையில் இருக்கார். இந்த இடத்துல லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது 6ஆம் அதிபதியை தசை நடத்தினாலும் சுபத்துவ கடனை கொடுத்து அந்த ஜாதகரை வழி நடத்துவார். எதிரியினுடைய தனலாபம் வரும். எல்லா விஷயத்தையும் கடன் வாங்கி செயல்படுத்தி வெற்றி காண்பார். வெற்றி காண்பார்னா என்ன அர்த்தம்? லக்னாதிபதி பலமாக இருக்கான்னு அர்த்தம். லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் 6ஆம் அதிபதி பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்தும் போது, லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் 6ஆம் அதிபதி பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்தும் போது கடன் வாங்கி வெற்றி காண இயலாது. லக்னாதிபதி பலமானவர் மட்டுமே கடன் வாங்கியும் 6ஆம் இடத்தினுடைய கடன் வாங்கியும் அந்த தொழிலை நடத்தக்கூடியவராக இருப்பார். சில பேர் பார்த்துருக்கேன், நான் லோன் போட்டால் தான் சார் ஒவ்வொன்றா சக்ஸஸ் பண்ணிகிட்டே வரேன். ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் சாதாரணமாக வாங்கினா இதாகாது, எல்லாத்துக்குமே லோன் போடுவான், அந்த லோனை முடிப்பான், அடுத்த லோன் போடுவான், அதை முடிப்பான், அடுத்த லோன் போடுவோம், முடிப்பான். இது என்ன அமைப்பு வருது? 6ஆம் பாவக சுபத்துவத்தை காட்டுது, 6ஆம் அதிபதியினுடைய சுபத்துவ தன்மையை காட்டுது, லக்னாதிபதியுடைய பலத்தை காட்டுது. அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கிறதுனால கடன் இருந்தாலும் அந்த கடனை என்ன செய்கிறாரு? அடைச்சிக்கிட்டே வராரு. லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் 6ஆம் அதிபதி பலமான நிலையில் பாவத்துவமான நிலையில் அந்த தசை நடத்தும் போது தான் இந்த இடத்துல தான் அந்த கவனம் செலுத்தணும். இப்போ இந்த இடத்துல நன்மை நிகழுமா தீமை நிகழுமா? தீமை நிகழும், நன்மை நிகழாது. அதேமாரி 6ஆம் அதிபதி கடுமையான பாவத்துவம் அடைகிறாரா அப்படிங்கிறத பாருங்க. எல்லா லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதி வந்துட்டாலே அது கெடுதலை செஞ்சிருவாருன்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில லக்னங்களுக்கு அதனுடைய தன்மை மட்டுப்பட்டு நடக்கும். மட்டுப்பட்டுனா குறைவாக நடக்கும், அதனுடைய கெடுபலன்கள் குறைவாகவே நடக்கும். ஏன்னா நண்பருங்கிற அடிப்படையில் நடக்கும். கடக லக்னத்திற்கு பாக்கியாதிபதி அவர் தான், குரு 6ஆம் அதிபதி அவர் தான். ஆனால் கடக லக்னத்திற்கு குரு தசை இருக்கக்கூடிய அளவில் துலா லக்னத்திற்கு இருக்கக்கூடிய அளவில் துலா லக்னத்திற்கு வரக்கூடிய குருதசை இருக்காது. துலா லக்னத்திற்கு வரக்கூடிய குருதசை கடுமையான பாதிப்பாக இருக்கும். ஆனால் கடக லக்னத்திற்கு வரக்கூடிய குருதசை பாதிப்புடைய தன்மை குறையும். அதுக்காக இங்கே பாதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா துலா லக்னத்திற்கு கடுமையான எதிரியாக வருவார் குரு. ஆனால் கடக லக்னத்திற்கு அவர் நண்பருங்கிற அடிப்படையில் வரும்போது இந்த ரெண்டு துலா லக்னத்திற்கும் குருதசை நடக்குது, கடக லக்னத்திற்கும் குருதசை நடக்குது. 6ஆம் அதிபதி தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் எடுப்பீங்க? துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய குருதசையினுடைய தன்மையினுடைய அதனுடைய கெடுபலன் அதிகமாகவும் இதனுடைய கெடுபலன் குறைவாகவும் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கே வந்துடணும்? லக்னாமுடைய பலத்துக்கு வந்துடணும். லக்னாதிபதி பலமாக இருக்காரா, பலமாக இல்லையா? சரி சார், துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி அவர் தான், அட்டமாதிபதி இந்த இடத்துல 8ஆம் அதிபதியாக அவர் வர்றாரு. யார்? சுக்கிரன். 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் 8ஆம் வீட்டை பார்த்தா தான் அந்த கெடுபலன் விளையும். லக்னத்தில் இருந்தார்னா அது வராது. ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக லக்னாதிபதியாக வராரு. 6ல் இருக்காரா, லக்னத்தில் இருக்காரா? இந்த பாயிண்டை நீங்கள் பாருங்கள். லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா லக்னாதிபதி தான். 6ல் இருந்தார்னா 6ஆம் அதிபதி தான், லக்னாதிபதி கிடையாது. அவர் லக்னத்தோட ஏதோ ஒரு சுபகரம் தொடர்பு கொண்டால் லக்னம் பலமாகுது. லக்னாதிபதி 6ல் இருக்கார், நீடித்த நிரந்தர வேலை, சுபத்துவ கடன். லக்னத்தில் குரு இருக்கனால அந்த கடனை அடைக்கக்கூடிய தன்மை. இப்படி தான் நீங்கள் அமைப்பு எடுக்கணும். 6ஆம் இடத்துல ஒட்டுமொத்த பாவகிரக தாக்குதல் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு. சனி ராகு அமர்ந்து செவ்வாய் பார்ப்பது, ராகு செவ்வாய் அமர்ந்து சனி பார்ப்பது,
6ஆம் பாவகத்தினுடைய அந்த பாவத்துவம் கடுமையாக மேலோங்கி இருக்கும்போது கடனால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை வரும். 6ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்திற்கு 6, 8, 12 மறைந்தால் 6ஆம் பாவகத்தினுடைய கெடுபல் நடக்காது. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைகிறாரு. ஆனால் 6ஆம் இடத்துல ஒரு சுபகரம் இருக்குது. பாவகத்தினுடைய பலன் செயல்படாது. சுபகரம் இருக்கிறதுனால கடனை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு. அதே நேரத்தில் அந்த பாவகத்தினுடைய பலன் கடுமையான பலனாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் கடனால், நோயால், வழக்கால் எல்லை மீறி போகக்கூடிய தன்மைகள் வராது. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைகிறாரு. ஆனால் 6ஆம் இடத்துல ஒரு சுபகரம் இருக்குது. சுபகரம் பார்க்குறது இங்கே எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். 6ஆம் இடத்துல ஒரு பாவகம் இருக்குது. 6ஆம் அதிபதி 6, 8, 12 மறைகிறாரு. லக்னாதிபதி பலமாக இருக்கார், ஓகேன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் 6ஆம் இடத்த சுபகரம் பார்க்கும்போது இருக்கட்டும், சுபகரம் 6ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் அதிபதி அந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் கடன், சுபத்துவ கடனை கொடுப்பார், நீடித்த நிரந்தர வேலையை கொடுப்பார். நிச்சயமாக இந்த இடத்துல வளர்ச்சியான அமைப்பு தான் இருக்கும், அந்த பாவகாதிபதி பாவகத்தோடு தொடர்பு கொள்ளாத நிலையில். ஆனால் அந்த பாவகத்தோடு ஒட்டுமொத்த பாவகிரக தாக்குதல் ஆளாயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கடுமையான பாதிப்புகளை அவர் தருவார். இது 6ஆம் அமைப்பினுடைய 6ஆம் அதிபதியினுடைய நிலை. நன்மை தர வேண்டும் என்றால் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் ஒட்டுமொத்த பாவத்துவ தாக்குதலில் ஆளாகக்கூடாது. தீமை நடக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி பலம் இழந்து 6ஆம் பாவகமும் பாவத்துவம், கடுமையான பாவத்துவம் அடைந்து 6ஆம் அதிபதியும் பாவத்துவம் அடைந்த நிலையில் இந்த இடத்துல 6ஆம் அதிபதி தசை என்பது உண்மையிலேயே கவனமாக இருக்க வேண்டிய தசையாக இருக்கும். இதே காலகட்டத்தில் அஷ்டம சனியோ 7.5 சனியோ நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.